குரு கடாட்சம், குருவர்கள் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்ன விஷயம்னா, நீங்கள் பல பேர் பல சித்தர்களுடைய பாடல்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது குதம்பை சித்தராக இருக்கட்டும், இல்லை போகராக இருக்கட்டும், திருமூலர், இப்படி பல சித்தர்கள் இருக்காங்க. இதில் சிவவாகியரோட பாடல்கள் மட்டும் ரொம்ப ஒரு நேரடியாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சாட்டவும் கரிச்சுவை அறியுமோ அப்படின்ற ஒரு புரட்சிக்குரிய ஒரு வரிகளா இருக்கு. என்னடா இது, நம்ம கோவில்களுக்கு போறோம், ஆனா சிவவாகியரோட பாடல் வந்து ரொம்ப தாக்கத்தை கொடுக்குது. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சாட்டவும் கரிச்சுவை அறியுமோங்கிறாரு. இது என்னது, கல்லு பேசுமா, அதை போய் ஏன்டா வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படின்ற ஒரு கடுஞ்சொற்களால சிவவாக்கியர் வந்து தன்னுடைய பாடல் வரிகளை எழுதியிருப்பார். என்னன்னா, சிவவாக்கியரோட பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, சிவவாக்கியர் ஒரு ஹையர் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு பெருநிலைக்கும் ஜோதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு சென்றதுனால தான் அவர் அப்பேற்பட்ட ஒரு வரிகளை அவர் கொண்டு வர முடிஞ்ச சித்தர்கள். அதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகாமல் இருக்கிறதோ, இல்லை நீங்கள் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. பட் என்னன்னா, சிவவாக்கியர் அப்படி ஒரு கடும் சொற்களை பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நிலைகள் இங்கே ஒரு மனிதருக்குள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் திறந்துகிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு பெருநிலை, ஒரு பெரும் ஒரு நிலை இருக்கு யோகத்தில். அது ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு சிவவாக்கியர் சென்று அந்த கோணத்திலிருந்து பார்த்து எழுதும் போது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ற ஒரு கடுஞ்சொற்கள் வரும். ஏன்னா இது நேரடியாக இறைவனிடத்தே சரணாகதியை தாண்டி ஒரு மேல ஒரு ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட வெட்டவெளிக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மைக்குள்ளார உள்ளுக்குள்ளார அவங்க கடந்த நிலையை தான் அவங்க எழுதி குறிப்பிடுறாங்க. அப்பேற்பட்ட நிலைகளுக்கு போன சித்தர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான பாடல்கள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. பட்டினத்தார் ரொம்ப எளிமையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அவருடைய சீடரான பத்திரிகிரியார் வந்து ஐங்கரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு இருப்ப பாருங்க. நீங்க சிவவாக்கியருக்கும் பட்டினத்தாருடைய சீடரான பத்திரிகிரியாருக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு சித்தர்களுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் அப்படின்றது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா, நம்முடைய குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தியோகி சுவாமிகள், அவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 720 வருஷம் வாழ்ந்த ஒரு மகான். அவரும் பல பாடல்களை இயற்றி இருக்கிறார் மற்றும் பல விஷயங்களை வந்து உலக மக்களுக்காக கொடுத்திருக்காரு. ஏன் நான் இப்படி சித்தர்களோட வழிகளை நான் குறிப்பிட்டு வரேன்னா, மனம் என்பது முழுக்க 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 இங்க இருக்கக்கூடிய மாயைகள் இங்க இருக்கிற ஒரு விஷயத்துல தான் உங்களை கொண்டு போகும். இதை ஒவ்வொருத்தரும் நீங்க ரியலைஸ் பண்ணும் போது தான் புரியும். நீங்க தன்னைத்தான் ரியலைஸ் பண்ணாம ஒரு உணர்வு நிலைக்குள்ளார போகாம முழுக்க நீங்க இங்க இருக்கிற கீழ்நிலைகளே தன்னுடைய மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறவா நிலைக்கும் போக முடியாது, மோட்ச முக்திக்கும் போக முடியாது. ஏன்னா மனம் முழுக்க முழுக்க இங்க இருக்கிற விஷயங்களே உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க பக்தியா நீங்க போனீங்கன்னாலும் அங்க நீங்க ஒரு பக்தி செய்யறது இல்லை கோவில். அதனாலதான் சிவவாக்கியர் அப்படி குறிப்பிட்டாரு. நீங்க உண்மையான ஒரு பக்தியும் சிந்தை முழுவதும் சிவபெருமானை நினைத்து சிந்தை முழுக்க முழுக்க திகிட்ட இறைவனை உங்களுக்குள்ளார கொண்டு வந்து நீங்க கோவிலுக்கு போய் இறைவனை நீங்க பார்க்கும்பொழுது அவர் இறைவன் அங்க பேசுவார் அப்படிங்கிறத அவர் எளிமையா சொல்றார். இங்க யார் அப்படி பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலுக்கு நேராக போகிறது, அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தியான பயிற்சிகளை பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் தியானமெல்லாம் வந்து இறைவனோட வேலை. நம்ம ஏன் தியானம் பண்ணணும், நம்ம ஏன் பயிற்சி பண்ணணும்னா, எங்கிறது உன்னுடைய மனசு ஒரு இடத்துல அடங்கும். உன்னுடைய மனசு எப்படி உன்னோட கண்ட்ரோலில் இருக்கும்? அப்போ உன்னுடைய மனசு உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இங்கே கண்டபடி அலைஞ்சதுன்னா, கண்டபடி மற்ற விஷயங்களை மேய்ச்சிச்சுன்னா உனக்குள்ள ஒரு ஒழுக்கம் வராது. நீங்கள் ஆன்மீகமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், எந்த நிலையை வேணால் நீங்கள் போங்க, எந்த ஒரு மார்க்கத்தும் எந்த ஒரு மதத்துக்கு வேணால் போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மதமும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, முதல்ல ஒரு சுய ஒழுக்கம். இந்த மனசுக்கு ஒரு சில பல சுய ஒழுக்கங்களை கொண்டு வரும்போது தான் நீங்க இங்க என்ன கேட்குறீங்களோ அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நான் ஒழுக்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நான் ஏன் ஒழுக்கமா இருக்கணும், நான் ஒழுக்கம் தாண்டி இருப்பேன்னா சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி மனசு எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒழுங்கு நிலையில இல்லாம ஒரு ஒழுக்கத்துக்கு வராம முழுக்க முழுக்க வெளியில இருக்கிற விஷயங்கள்ல உங்களுடைய மனசு டிராவல் பண்ணுதோ, அப்போ உங்களுக்கு முழுக்க என்ன ஆகும்னா, அந்த ஒழுங்கற்ற எண்ணலைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு முடிச்சு ஏற்பட்டு அதுக்கு உண்டான ஒரு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ முழுக்க உங்களுக்கு வரதெல்லாம் பாசிட்டிவ் எங்கிருந்து வரும், நெகட்டிவ் தான் வரும். அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னை பிரம்மயோகம் போன்ற ஒரு உயரக பயிற்சிகளை ஈடுபடுத்திக்கிட்டு யோக பயிற்சிகளை தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற நேரங்களும் கூட செய்யலாம். அப்படி நீங்க பயிற்சிகளை எடுக்க இறைவனுடைய அருளும் குருமார்களுடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மேல மேல மேம்பட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் குருஜி, நான் ஏன் குருஜி பண்ணணும்? இப்போ கூட நீங்க வீடியோ போடுறீங்க, நான் கீழே உட்காந்து நான் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன்னா சத்தியமா சொல்றேன், வாழ்க்கை மாறாது. நீங்கள் கமெண்ட் போடுறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணலை. எனக்கு என்னன்ட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போக முடியும். வந்தோம், நம்ம யாருன்றது நம்ம ரியலைஸ் பண்ணியாச்சு, நம்ம எங்கே போகிறோன்றதை ரியலைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இந்த பதிவுகள் கூட போடாமல் கடந்து போயிட முடியும்.
பட் ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பயன்படணும், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எப்போ நீங்கள் யோகம் தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக உங்களுடைய மனம் ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். அப்பெரு வெளிச்சமே இறைவன், அப்பெரும் வெளிச்சமே அருட்பெருஞ்சோதி. ஒரு அருட்பெருஞ்சோதியை நோக்கி ஒவ்வொருவருடைய மனமும் இறைவனை நோக்கியும் உணர்வு நிலையில் உட்படுத்தி தன்னுடைய மனதை இறைவனிடத்தில் கொண்டு போகும்பொழுது அனைவருக்குமே கேட்டதாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தரக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் இறைவனுக்கும் பிரபஞ்சக்கும் இருக்கு. இதைதான் சிவவாக்கியர் அப்படி சொல்றாரு. நட்டக்கல்ல நீ கல்லை வச்சுட்ட, அதை பாட்டுக்கு நீ பாட்டுக்கு போற வர கும்புற, அதை சுத்தினா மட்டும் உனக்கு எல்லாம் நடந்துட போறடா பைத்தியகாரா அப்படிங்கிறார். அப்ப எப்போ ஒருவனுடைய பார்வையில் இறைவன் பேசுகிறார் என்றால், பேசுவார் என்றால், ஒருவன் முழு பக்தியுடனும் முழு சரணாகதியுடனும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் எல்லாவற்றிலும் இறைவனை காணும்போது எல்லா செயல்களிலும் எல்லா இடத்திலும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்து நீ எந்த ஒரு பொருளை பார்த்தாலுமே இறைவன் அங்கு பேசுவார் அப்படிங்கிறதான் சிவவாக்கியர் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் எதனா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சாட்டவும் கரிச்சுவை அறியுமோன்றார். நம்ம எப்பேற்பட்ட வரிகளை சிவவாக்கியர் நமக்கு எவ்வளவு ஒரு அழகா கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சித்தருடைய அருளும் சரி, அவருடைய அனுகிரகமும் சரி கிடைக்கணும்னா ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் யோக பயிற்சிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா மனசு நம்பாதீங்க, மனசு முழுக்க மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை உங்களை ஊடுருவி ஆழ்ந்த துன்பத்துல தான் கொண்டு போய் தள்ளும். இதுதான் சொல்றது, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்ற. மனம் செம்மையாகணும், மனம் இலகணும். அந்த இலகிய மனம் இல்லைன்னா எல்லாமே இங்கே துன்பமாக தான் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.